ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது புரட்டாசி மாத ராசிகளும் புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா 16ஆம் தேதி அமாவாசை, அன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. 17ஆம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 26ஆம் தேதி விஜயதசமி. சரி, எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு அப்படின்னா, ராசிநாதன் குரு பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்காங்க. 7ல் செவ்வாய் இருக்குது. ராசிக்கு 7ல் செவ்வாய் உங்களோட ராசியை பார்வை செய்கிறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இப்போ பூர்வீக ஸ்தானாதிபதி ராசியை பார்க்குறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல் பலம், மனபலம், தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும். மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக பார்த்திங்கன்னா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தால் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க தொழில் நல்லாயிருக்கும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்குது. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 10ல் ஒரு கிரகம் இருந்தாலே பார்த்திங்கன்னா தவசி, யோகி, ஞானிங்கிறாங்க. அப்போ 3 கிரகங்கள் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா புத்திசாலித்தனம் கைகூடும், அறிவாற்றல் பெருகும், திறமை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 28, 29 சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். பிரதோஷ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக தரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.